ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மொறுன்னு இனிப்பு தட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கை நிறைய ஃபுல்லாக ஒயிட் கலர் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கப் மைதாக்கு 2 கப் சுகரை நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் அந்த சுகரை இந்த மைதாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வனஸ்பதியை உருக்கி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கிளறிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வனஸ்பதி நல்லா மாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு பிணைய ஆரம்பிக்கலாம். இந்த இனிப்பு தட்டை சூப்பராக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக முறுன்னு செம்மையாக இருக்குங்க. நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாவு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாவு திரட்டி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தட்டை செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரம் கரிஞ்சு போயிடாமல் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது சூட்டிலேயே நல்லா வெந்து நல்லா நமக்கு முறுன்னு கிடைக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த முறுன்னு கிடைக்கும். நீங்கள் வேகலைன்னு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. நான் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்கும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.